மெட்ரோ பணிகளுக்கு தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி தரவில்லை என்பது நாடறிந்த உண்மை. மாற்றான் தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடந்து கொள்வதை யாரும் மறுக்க முடியாது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக 24,000 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் என்றும் 24 பள்ளி கல்லூரிகள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமாக இருக்கிறது எனவும் கூறினார். பழனி முருகர் மாநாடு முதல்வரின் முன்னெடுப்பால் நடத்தப்படுகிறது என கூறியவர், ஆன்மீகமும் தமிழும் கலந்த ஆட்சிதான் திமுக ஆட்சி என கூறினார். திருக்கோவிலின் வருமானத்தில் அதிக அக்கறை கொண்ட துறையாக இந்து சமயத்துறை இருக்கிறது என்றும் திமுக ஆட்சியில் 720 கோடி ரூபாய் நிலுவையில் இருந்த வாடகை வசூலிக்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் கூறினார். மாற்றாந்தாய் மனப்பான்மையோடுதான் மத்திய அரசு நடந்து கொண்டிருப்பது என்பதை யாரும் மறைக்க முடியாது. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிதியை பெறுவதற்கு போராடுகிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில், நிதியை கோருகின்ற வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளை நடந்து கொண்டிருக்கின்றார்கள்.